கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டுகளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் தேவப்பிள்ளைகளை 16ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இந்த எதுனால இவர்களை கட்டி செயலில் போட்டிருந்தாங்கன்னா, அங்கே குறி சொல்லுகிற ஆவினால் தன் எஜமானுக்கு அதிக லாபத்தை உண்டாக்குற ஒரு அருமையான ஒரு பெண்மணி பவுலையும் சீலாவையும் பின்தொடரும் போது, உன்னதமான நீங்கள் தேவனுக்குமான்னு சொன்ன அந்த அசுத்தாவியை பவுல அந்த சகோதரிடந்து விலைக்கு போடுகிறான். உடனே இந்த பொறாமை கொண்டு பவுலை சீலான்னு சிலையில் போடுறாங்க. இன்னைக்கு தேசத்தில் அநேக அசுத்தாவி இருக்கிறது, அநேக மனுஷரை அசுத்தாவி பிடிச்சிருக்கிறது, அநேக பெண்களை பிடித்திருக்கிறது, அநேக ஆண்களை பிடித்திருக்கிறது, அநேக அசுத்தாவி அதிகாரிகளை பிடித்திருக்கிறது, தலைவர்களை பிடித்திருக்கிறது. இதெல்லாம் சுவிசேஷம் சொல்லி இயேசுவின் நாமத்தினால அந்த அசுத்தாவிகளை விரட்டுறதுனால இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான்னா, அந்த அதிகாரி மூலமாக அந்த ஊழியரை பிடிச்சு ஜெயில போடுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளையே, எந்த ஜெயில பட்டாலும் சரி ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நாங்கள் அசுத்தாவிகளை பிசாசுகளை விரட்டத்தான், சுவிசேஷம் சொல்லி விரட்டத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் தேவ பிள்ளைகளே. அதனால கட்டாயம் சொல்லுவோம், நீ என்ன கட்டி போட்டாலும், எந்த ஜெயில கட்டி போட்டாலும் அந்த கட்டிலிருந்து நாங்கள் விடுதலை கொண்டு வர இயேசு. ஜெயில போட்டு பொய்யான குற்றம் உனக்கு முடிஞ்ச நேருக்கு நேரம் வராங்க. பொய்யான குற்றத்தை யார் ஜெயில போட்ட? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் வா. என் தேவன் பெரியவர், கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர். அதனால நாங்க சொல்லுகிறோம், பாவத்துல இருந்து பாவ கட்டு, சாவ கட்டு, விழிச்சுமை கட்டு, அசுத்தாவிலிருந்து அசுத்தாவிலிருந்து உன்னை விடுவித்ததுனால இவனை ஜெயிலத்துக்கு போடுவியா? சுவிசேஷம் சொன்ன ஜெயிலத்துக்கு போடுவியா? நீ போட்டு பாரு என்ன நடக்குது. பவுலும் சீலாவும் துதித்தாரு. உன் கட்டுகள் அழுக்கப்படும், உன் சிறைச்சாலை இடிக்கப்படும், உன் குடும்பம் கட்டவனா. பவுலை சீலாம் துதித்தார்கள். அங்கே என்ன பண்ண, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, சிறைச்சாலை எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை கலங்காங்க. உளிஞ்சேர பிள்ளைய இந்த உளிஞ்சேர உள்ள போட்ட துதி. அங்கே என்ன நடக்கும் பாரு, என்ன நடக்குது? சிறைச்சாலை அதிகாரியை தோடுவார் ஆண்டவர், எல்லாத்தையும் ஆண்டவர் தோடுவார். தேவ பிள்ளைங்க கலங்காத. 6 சாவும் 100 சாவும் கலங்காத. இயேசு நிமித்தம் நீ செத்த ஒருத்தன் செத்த ஆண்டவர் 1000 பேரை எழுப்புவார். இந்த அதிகாரி மதவாதிகளுக்கு தெரியாது. ஆமா சொல்லிட்டார். ஆமா நாங்க அசுத்தாவிய நீங்க பிசாசின் குறிச்சலோடைய நாட்டை விட்டு விரட்டுவோம். எங்களுக்கு அது வேலை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என் தேவன் சொன்னதை நான் செய்வேன். அதனால உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுப்பா, நான் செய்வேன். மனம் திரும்பு, மனம் திரும்பு, என்ன மனம் திரும்பு. உன் அதிகாரத்தினால உள்ளத்துக்கு ஊழியக்காரன் உள்ளத்துக்கு போட்டலாம் நினைக்காத. எல்லாம் சிதறடிக்கப்படுவீங்க, எல்லாம் கட்டவனாகும். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு சிறைச்சாலை கட்டுகள் பாருங்க. எத்தனை குடும்பத்தில் நடந்ததுன்னு சொல்லணுமா? அதிகாரியே, தலைவனே சொல்லணுமா? ஊழியக்காரனே, எந்த நிலையில கட்டப்படும் துதி. பவுலும் சீலாம் துதித்தது போல நீ துதி, ஆர்ப்பரி. கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டும் விடுவிப்பார். அசுத்தாவியும் ஒரு சொல்ற ஆவி மிரட்டுக்கு பயப்படாத. எந்த போட்டா எங்க உள்ள போட்டாலும் பயப்படாத. நீ சொல்லு, ஆறாவது கூடாதபடி உன்னை தடை பண்றான் துதி. உள்ள துதி, செயல போட்டாலும் துதி. அங்க சிறைச்சாலைக்காரர்கள் ஆண்டவர் அசைப்பார், அசைப்பார். இன்னைக்கு அசைச்சு கொண்டிருப்பார், தேசத்தை அசைக்க போறார். அதனால கிறிஸ்துவனுக்கு விரோதமா எழும்பாத, எழும்பாத, எழும்பாத. தேவன் பெரியவர், துதிக்கப்பட்டு செய்வோம். ஆனால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், கட்டுகள் ஒழிக்கப்படும். தெய்வ பிள்ளைங்க, இன்னைக்கு அநேக அசுத்தாவி பிடித்திருக்கிறது, ஒரு சில ஆவி பிடித்திருக்கிறது. நம்முடைய வேலை தெய்வ பிள்ளைகளே, என்ன போட்டாலும் பொய் சொல்லி குற்றம் சுமத்தி அவர்கள் ஜெயிலில் போட்டாலும் கலக்காத. துதிங்க, ஆர்ப்பரிங்க. ஆண்டவர் தேசத்தை அசைப்பார். தேசங்களுக்காக எல்லா கட்டுகளிலிருந்து எல்லாம் விடுதலை போடும். அதிகாரிகள்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அதிகாரிகள்லாம் மனம் திரும்பினாங்க. இந்த சிறைச்சாலைக்கார அதிகாரி மனம் திரும்பினான்னு சொல்லப்பட்டது. மனம் திரும்பினதுனால ஆண்டவரையே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பினால அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதே போல அதிகாரிகளே,
எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, காவல் அதிகாரி, எந்த அதிகாரி மன்னந்திருமன் கிறிஸ்தவ பொய் சொல்ல போக்கு பொய் குற்றம் சுமந்த மட்டும் உள்ள போடணும்னு நினைக்காங்க. என்ன நடந்தது வேதத்தை உண்மையில இதுதான் நாங்க பிரசங்கிக்கிறோம். வேற எது என்ன நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. அதனால மனம் திரும்புங்க. அம்பா தேவனுக்கு எழுத்து நிற்காங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுத்து நிற்காங்க. எல்லா கட்டுகளும் விடுவித்து சிறைச்சாலைகள் எல்லாம் படைத்து தேவன் வெளியில மறந்துறாங்க, அசைச்சிருவாங்க. இந்த பூமி தூக்கம் வருதுதான், அதே போல இந்த பூமியை அசைப்பார். அதுவும் கண்கள் காணும். கண்கள் முடிச்சவ செய்யும். நல்ல ஆண்டவரே சொல்றா, இந்த வார்த்தைக்காக சொல்றேன். பார்த்தாப்பே பவுலும் சீலால் துதித்தார். சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஊழியக்காரராக நீ சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த கட்டிலிருந்து விடுதலை கொண்டு வர முடியாது. இயேசுவே நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தை, சிறைச்சாலையில் இருக்கீங்களா? எல்லா சிறைச்சாலை கதவுகளை உடைக்கும், வெளியில கொண்டு வந்து கலங்காது. கர்த்தரை நோக்கி பவுல் சீலா போல துதிங்க.